என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலை இப்ப கைய தட்டி என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சேர்ந்து என் ஏக்கம் உங்க சத்தம் கேட்கட்டும். தீபாமான சந்தே வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ அவ்வளவு சத்தத்தை உயர்த்தி, எந்த அளவுக்கு சத்தமா கையை தட்ட முடியுமோ, மாறாவி நீரே தேனாக மாற்று என்னை சரணோடு. நம்பிக்கை உள்ளவர்கள் மாறாவி ரீகாகதனா ரே மமனரே லே மனரகன ஒன்சகை மாறாவி நீரே. எல்லா பிரச்சனைகளும் மாறி போவதாக, ஒன்றுமில்லாமல் ஆகி போவதாக. மாறாவி நீரே ரிபலரதனலரகதனே. ஆமே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட மேகஸ்தம்பம் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல் உருகும். சபையே அவரோடு நெருங்குவோம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோது வேற நமக்கு என்னையா வேணும்? அவர் கூட பிரயாணம் பண்ணுகிறாரு. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன்னை இதுவரைக்கும் அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் நானே. அன்பான தேவன் தேவாபாராதனே தம்போ ரே காகதனாரே. அன்பான தேவ லே பாபா பாபா. துக்கங்கள் மாறுகிறது, கவலைகள் மாறுகிறது. அன்பான தேவன் சுடபாரகதனே. பாக சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமாக அக்னி ரே பாலரகதனலரகதன. தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை, நீங்கள் தனியால் கிடையாது, உங்களோடு கூட சர்வ வல்லவர் இருக்கிறார். ஆகா, என் தேவன் வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். நம் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை கண்டெடுத்த நல்ல சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறித்து பயப்பட தேவையில்லை, எதை குறித்து கலங்க தேவையில்லை. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று உங்க வாழ்க்கை நடக்கவே நடக்காது. ஓ ஹல்லேலூயா. அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் ஆமே உங்க தலையில் இருக்கிற ஒரு ரோமம் கூட கீழே விழாது. நாம் ஆராதிக்கிறவர் அவ்வளவு பெரிய சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி. சேர்ந்து தோல்வி எனக்கில்லையே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே. ஆமே. விசுவாசிக்கிறவர்கள் சீரச்சாலை கதவுகளோ என் துதினா. ஆமே. பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாக சிறைச்சாலை கலந்தவர்கள் நிற்க முடியவில்லை, சதி திட்டங்கள் நிற்க முடியவில்லை. கதை கதவுகளோ என் துதினா. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி லே மாமா நரா லே ரா ரே பாபா நரா ரே ரா தரபலபா ரீ பாலா ரகதரா உடலபரா ரீ பாலா ரகதரக ஷியாந்தரா. ஆமே. யாக்கோபு சொப்பனம் பார்க்கிறார்.
அதுல ஏணி, ஆமே, பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறது. ஆனா அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு மேலாய் கர்த்தர் நின்று, அதற்கு மேலா நின்று, நம்முடைய பிரச்சனைக்கு மேலாய் கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய தேவைக்கு மேலாய் கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய ஆமை கஷ்டங்களுக்கு நேராய் கர்த்தர், அதற்கு மேல அவர் இருக்கிறார். அவருக்கு மேல ஒன்றுமே கிடையாது. அவ்வளவு பெரிய சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை, அவ்வளவு பெரிய சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ரே மாமா ஷக்கனா, நல்ல கையை தட்டி ஒரு 3 நிமிடங்கள் மட்டும் எவ்வளவு சத்தமாய் அவரை துதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி எஸ் 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 துதிக்கிற சபையே நீங்கள் தோற்று போவதில்லை. துதிக்கிற ஆத்துமாவே நீங்கள் தோற்று போவதில்லை. சர்வ வல்லவர் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர, அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திர. நீங்க துதிங்க. ஓ, பவுல சீலா சிறைச்சாலை போட்டவங்க நினைச்சாங்க அவங்களுடைய சாப்டர் முடிஞ்சிட்டு இனி வாழ்நாள் முழுதான் சிறைச்சாலை இருக்க போகிறாங்க. துதிக்கிறவனுக்கு முன்னாடி சதி திட்டங்கள் நிற்க முடியாது. ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகிற சதி திட்டங்கள் நிலை நிற்க முடியாது. அவர்கள் துதிக்கிற வேளையிலே பரலோகம் அவர்களுக்காய் செயல்படும், பரலோகம் அவர்களுக்காய் கிரியை செய்யும். நல்ல நல்ல என்னென்ன வார்த்தைகளை சொல்லி அவரை உயர்த்த முடியுமோ அந்தந்த வார்த்தைகளை சொல்லி அவரை உயர்த்துவோம். ரே எங்கள் தகப்பனே, எங்கள் அபிநேசரே, எஸ் எஸ் இன்னும் ரே மாமா சதனரி ரே 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 ரலரதனா. எங்களுக்கு உம்மை உயர்த்துவதை தவிர வேற பாக்கியம் ஒண்ணுமே இல்ல டாடி. உம்மை ஆராதிப்பதை தவிர எங்களுக்கு வேற பாக்கியம் ஒண்ணுமே இல்ல டாடி. ஓ ரீமா மாமா ஷா, எங்க வாழ்க்கையில எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் எங்க அப்பா இயேசுவை உயர்த்துவது. எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் எங்க ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவது. ஓ நீ சர்வ வல்லவர். ஹalleluya. ரே மகதனலரதி லே உம்மை உயர்த்துகிறோம். நாங்க கடமைக்காய் ஆராதிக்கல, எங்க முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறோம். எங்க முழு உள்ளத்தோடு சர்வ வல்லவரை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக யாவை செய்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆலே ஆமே. மறைவிடமே என்னோரை விடமே, ஆராதனை உமக்கு. உண்மையாதான் சொல்றீங்களா? மறைவிடமே, எஸ், என்னோரை விடமே, ஆராதனை உமக்கு. நீங்க மட்டும் சொல்லுங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க. மறை என் உறைவிடமே ரே மகதனரே, ஆராதனை உமக்கு. இப்போ கரங்களை அசைத்து ஆராதனை எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ ஆராதனை உரிமையோட அப்பா 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 உங்களுக்கு தான். இவ்வளவுதான் சத்தமா ஒரு முறை கூட ஆராதனை. ரே மகதனரதன ஒன்சகை ரே மகதனரே வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆமே என்பலனே என்பலனே என் கோட்டை. ஆராதனை ஆராதனை உமக்கே.
சத்தமா சொல்லாட்டாலும் பரவாயில்ல, உண்மையா சொல்லுவோம். என் வேலை மகதனே என் கோட்டை. ஆராதனை ஆராதனை உமக்கே. இப்ப உரிமையோடு மறைவிடமே மறைவிடமே என் ஊரை விடமே ஆராதனை. கை வலிச்சாலும் பரவாயில்ல, கரங்களை உயர்த்தி எங்கள் மறைவிடமே மறைவிட ரே மனதனே எங்கள் ஊரை ரே மகதனே ஆராதனை உமக்கே. மறைவிடமே மறைவிட எங்கள் உறைவிடமே உமக்கு எங்கள் ஆராதனை. ரே பகதனலர சகதனோ ரே பகதனலரகதனரகத எங்கள் பரிசுத்தரே பரிகாரி பலியானீரே. ஆராதனை ரே பகதனலரகதனோ ரே மகதனே எங்கள் உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே. ஆராதனை ஆராதனை இப்ப கடைசியா சத்தமாய் ஆராதனை ஆரா ரே மகதனே ஆராதனை. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ? அப்பா அப்பா உங்களுக்கு தான். நீங்க மட்டும் சத்தமாய் ஆரா ரே பகதனரே. எஸ் ஆராதனை உரிமோடப்பா. உங்களுக்கு நல்ல கையை தட்டி நல்ல கையை